ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிளெயினாக இருக்க நம்மளோட ஃபோன் கவரை வீட்டிலையே சிம்பிளாக பெயிண்ட் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக இருக்க ஒரு ஃபோன் கவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒன்று போல் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து அதை நல்லா காய விட்டுட்டு அடுத்து இன்னொரு ஒயிட் கலர்லேயே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பாருங்கள், நம்ம காய வச்சு நல்லா எடுத்தாச்சு. இதில் வந்து நான் பென்சில்ட்டு சின்னதாக ஹலோ கிட்டி வந்து வரைஞ்சிருக்கேன். நமக்கு வந்து என்ன இமேஜ் தேவையோ அதை வந்து இதில் லைட்டாக பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி வரையாதீங்க, அப்புறம் பெயிண்ட் போயிடும். அதனால் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளாக் கலரில் அது எல்லாத்தையுமே அவுட்லைனாக வரைஞ்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒன்று போல் அந்த பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து இதை வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு படத்தை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹலோ கிட்டியோட ட்ரெஸ் வந்து டார்க் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த பலூன்ஸு எல்லாமே நான் ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா ஒன்று போல் இதை வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் இந்த க்ளூ வந்து தெரியாது, நமக்கு அந்த பிக்சர் மட்டும்தான் தெரியும். இது வந்து எதுக்காக இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பெயிண்ட் வந்து அதுலேருந்து உறிஞ்சி வந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த க்ளூவை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச படத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் கவர்லேயும் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளெயினாக இருக்க ஃபோன் கவர் எடுத்திருக்கேன். இதுலேயுமே நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கேர்ள் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பென்சில் வச்சு வரைய முடியாது. ஸோ அதனால் நான் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு அப்படியே வரைஞ்சிட்டேன். இதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நார்மல் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணாமல் நான் வந்து ஷைனிங்காக இருக்க கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பேர்ல் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். 2 கேர்ள் இருக்கனால இது வந்து நம்ம ஷைனிங்காக யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா காய விட்டுறலாம். இதை காயறதுக்குள்ளே இதை சுற்றிலும் நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு சின்னதாக ஹார்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து நம்ம இந்த ஜிகினாவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே வந்து கொட்டிட்டு அப்புறம் நீங்கள் திருப்பி தட்டும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கீழே விழுந்துடும். இதே மாதிரி அந்த கேர்ளை சுற்றிலுமே நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த கேர்ளுக்கு வந்து திருப்பியுமே பிளாக் கலரில் அவுட்லைன் வரைஞ்சி கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சி விட்டுருக்கேன். அடுத்து வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யுக்ஷிக்னு எழுதுகிறேன். இதையுமே நம்ம ஃபேப்ரிக் க்ளூவில் எழுதிட்டு நம்ம ஜிகினாவை வந்து அது மேலே தட்டினோன்னா அது வந்து அப்படியே அது மேலே ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டு அது திருப்பி நம்ம பாக்ஸில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கலரில் வந்து லெட்டர்ஸ் கூட நம்ம ஃபோன் கவரில் வந்து எழுதிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செலோ டேப்பில் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கீழே வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஒட்டிட்டு அந்த செலோ டேப்புக்கு மேலேயும் கீழேயும் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம ஜிகினா அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நம்ம ஜிகினா அப்ளை பண்ணிவிட்டு அந்த செலோ டேப்பை ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு ஒன்று போல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செலோ டேப் ஒட்டுறோம். இப்போ அந்த செலோ டேப் ஒட்டின இடத்துல வந்து நான் ப்ளூ கலரில் ஜிகினா ஒட்டிட்டேன். இந்த மாதிரி கூட ஜிகினாவை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த ஃபோன் கவரை சுற்றிலுமே க்ளூ அப்ளை பண்ணி அதுலேயும் அந்த சில்வர் கலரில் ஜிகினா வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு வந்து இன்னுமே நம்ம டிசைன் பண்ணோம்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து ஜிகினாவை இன்னும் நிறைய இடத்துல கூட நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டை வந்து பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த யுக்ஷிக்னு எழுதுனதுலேயுமே நான் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஃபோன் கவர் சுற்றிலையுமே பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். இதுக்கு இன்னும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கூட கொடுக்கலாம். ஆல்ரெடி ஃபோனோட கவரோட கலர் வந்து எல்லோ கலரில் ஆனனால அதையே பேக்ரவுண்ட் கலர் மாதிரி வச்சுக்கலாங்கிறதுக்காக நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கல. அடுத்து இது எல்லாத்தையும் நல்லா காய விட்டுருங்க.
காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ண மாதிரியே ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம எந்த இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி அதை வந்து காய விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் அந்த க்ளூ வந்து தெரியாது, நம்ம வரைஞ்ச இமேஜ் மட்டும்தான் தெரியும். இந்த க்ளூவை வந்து அப்ளை பண்ணும்போது மறக்காமல் நம்ம பெயிண்ட் பண்ண எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிடுங்க, இல்லைனா அந்த பெயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது. ஸோ அதனால் க்ளூவை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண எல்லா இடத்துலையுமே பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக அந்த மாதிரி வீட்டிலையே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட ஃபோன் கவரை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஃபோன் கவர் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கிராஃப்ட் இமேஜை வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கிராஃப்ட்டையும் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா 2 ஃபோன் கவர் பெயிண்டிங் ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.